ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம திருமலை திருப்பதியில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து திருப்பதிக்கு நம்ம போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வந்து டவுட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ திருப்பதி நம்ம போகாம இருந்தால் கூட்டம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஏன்னா இப்போ வந்து 2ஆம் தேதிக்கு மேலே வந்து டிக்கெட்ஸ் வந்து இனிமேல் தான் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 2ஆம் தேதிக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சனால இப்போ வந்து க்ரௌட் இன்னும் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனுக்கே வந்து ஒரு 7 ஹவர்ஸ் வரையும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஏன்னா தர்ஷன் டிக்கெட்ஸ் இல்லாமலே வந்து ஒரு 9 ஹவர்ஸ் இல்லை 10 ஹவர்ஸ் வரையும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்துக்கு 3 மணி நேரம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 மணி நேரம் வரையும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையிலேயே வந்து ஸ்ரீவரிமேட்டில் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்கில் டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு 4 மணிக்கு வந்து டிக்கெட் தராங்கன்னா நீங்கள் ஒரு 5 மணிக்கு நீங்கள் போய் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அன்றைக்கான ஸ்லாட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து மிச்சமாகும். டைமிங் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் சாமி பார்த்துட்டு சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். 1 டேயில் போயிட்டு பிளான் பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே வந்து நீங்கள் காலையில் டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரே நாளாக சாமி பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்லாட் வந்து டைம் வந்து ஏறிட்டே போச்சுன்னா உங்களுக்கு டைமும் வந்து ரொம்ப லாங்காக போகும். ஒரு 4 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து 5 ஹவர்ஸ் வரையும் உங்களுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து காலையில் டைமில் ட்ரை பண்ணுங்கள். அக்கமடேஷன் பொறுத்தவரையும் இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் எதுவும் அக்கமடேஷன் எதுவும் அவைலபிலிட்டி இல்லை. டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது அக்கமடேஷன் அவைலபிலிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு சில ரூம்ஸ்லாம் வந்து காலியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு போய் புக் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு ரூமாக காலியாகிட்டும் போது நீங்கள் போய் புக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.